இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இயேசு என்ற நாமத்தை ஆராதிக்கிறார்கள். ஆனால் அந்த இயேசு என்ற நாமம் ஆராதிக்கிற நாமம் இல்லை என்பதை குறித்த ஒரு ரகசியத்தை இன்றைக்கு வெளியிடப் போகிறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆராதனைக்குரிய நாமம் வெளிப்பட வேண்டுமென்றால் அதன் ஆணிவேர் பழைய ஏற்பாட்டில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த இயேசு என்ற நாமத்திற்கு பழைய ஏற்பாட்டில் எந்த விதமான ஆணிவேரும் கிடையாது. ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இந்த இயேசு என்ற நாமம் தெரியாது. இவர்கள் இயேசு என்ற நாமத்தை ஆராதிக்கவில்லை. இது சிலுவையில் அடிக்கப்படாது 20 ஆகமங்களில் இடைச்சொருகளாய் வந்த நாமம். இப்படி இடைச்சொருகளாய் வந்து சிலுவையில் அடிக்கப்படாத இந்த நாமத்தில் ரட்சிப்பு இருக்குமா? அப்படி என்றால் ஆதி அப்போஸ்தலர்கள் ஆராதித்து விட்டு சென்ற சிலுவையில் அடிக்கப்பட்ட ரட்சிப்புக்குரிய நாமம் எது? உங்கள் கவனத்திற்கு சர்வலோக ஆராதனைக்குரிய கிறிஸ்துவின் நாமம் இந்த பூமிக்கு வர வேண்டுமென்றால் அது சிலுவை மரண பிரசவ 7 காய தழும்புகளிற்குள்ளிருந்தான் வர வேண்டும். ஏன்னா ஆதியாகமம் 3:15, சங்கீதம் 22:14-16, சங்கீதம் 129:3, ஏசா 50:6, மத்தேயு 27, 26, 28, 29:30, யோவான் 19:30 இந்த வசனங்கள்லாம் கூறுகின்றது. ஆமென். அதாவது 2 குதிங்கால்களையும் சேர்த்து ஒரே ஆணையால் குத்தினார்கள். 2 மணிக்கட்டிலும் 2 ஆணிகளால் கடாவினார்கள். ஆக 3 ஆணிகள்தான். முதுகில் 40 வாரழி காயம், தலையில் முள்முடி காயம், இடது பக்க விழாவில் ஈட்டி காயம். இந்த சிலுவை மரண பிரசவ 7 காயங்களை வரிசைப்படுத்தும் பொழுது இடமிருந்து வலம் என்னும் பொழுது 7 காயங்கள். அதாவது இடது மணிக்கட்டில் ஆணிக்காயம், முதுகில் 40 மிளாரடி காயம், இடது பக்க விழாவில் ஈட்டிக்காயம், இடது குதிங்காலில் ஆணிக்காயம், வலது குதிங்காலில் ஆணிக்காயம், வலது மணிக்கட்டில் ஆணிக்காயம், தலையில் முள்முடி காயம். இதுதான் சிலுவை மரண பிரசவ 7 காயங்கள். இந்த சிலுவை மரண பிரசவ 7 காயங்களுக்குள்ளிருந்தான் கிறிஸ்துவின் ஆராதனைக்குரிய நாமம் வர வேண்டும். அதாவது இடது பக்க 4 காயங்களில் 4 எழுத்துக்களும், வலது பக்க 3 காயங்களில் 3 எழுத்துக்களும், ஆக 7 எழுத்துக்கள் தான் வர வேண்டும். இந்த 7 எழுத்துக்களின் கூட்டுத்தொகை தான் கிறிஸ்துவின் சர்வலோக ஆராதனைக்குரிய நாமம். இதை பிதாவாகிய தேவன் எவ்வாறு செய்து முடித்தார் என்பதை பார்ப்போம். தேவனாய கர்த்தர் எதை செய்தாலும் தன்னுடைய வார்த்தையின்படித்தான் செய்வார். அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றே. சொல்தான் செயல், செயல்தான் சொல். ஆமேன். அதன்படி ஏசாயா 34:16 ஒவ்வொரு வசனமும் ஜோடாக இருக்கிறது. அதாவது 1 கொரிந்தியர் 12:8 ஞானத்தை போதிக்கும் வசனமாகவும் அறிவை உணர்த்தும் வசனமாகவும் இருக்கிறது. இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் சொல், அறிவை உணர்த்தும் வசனம் கிரியை. இதுதான் ஜோடு. சொல்லாகிய ஞானம் ப்ளஸ் கிரியையாகிய அறிவு, இவை இரண்டும் சேர்ந்ததுதான் ஜோடு. இந்த ஞானமாகிய கட்டளை சொல்லை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிப்பதுதான் அறிவாகிய கிரியை. இந்த அறிவாகிய கிரியை பரிபூர்ணமாக நிறைவேறும் போது அதற்குள் மறைந்திருப்பது சொல். இந்தப்படியான ஞானமாகிய சொல்தான் நோம், HOM நோம். அறிவாகிய கிரியைதான் பிராண்ட் என்பது BRAN. இதுதான் ஜோடு. பிதாவாகிய தேவன் கிரியை நல்லதாக காண்பதால் கிரியையாகிய பிரானை BRAN முன்னே வைத்து சொல்லாகிய நோமை HOM சொல்லை பின்னே வைத்து 2ஐயும் ஒன்றாக இணைத்து பிரானோம் BRAN HOM என்ற ஆராதனைக்குரிய நாமத்தை உருவாக்கி அதை தன் சொந்த குமாரனுக்கு மத்தேயு 1:20-21 தேவ தூதன் மூலியமாக சூட்டினார். ஆமேன். பரிசுத்த வேதாகம ஆதார முறைமையின்படி இந்த நாமம் இடது பக்க 4 காயங்களில் பிரான் என்ற 4 எழுத்துக்களாகவும், வலது பக்க 3 காயங்களில் HOM நோம் என்ற 3 எழுத்துக்களாகவும், ஆக இடமிருந்து வலம் என்னும் பொழுது 7 காய சிலுவை மரண பிரசவ 7 எழுத்துக்களாக வந்த இந்த பிரானோம் BRAN HOM பிரானோம் என்ற ஆராதனைக்குரிய நாமத்தை தான்
ஆதி அப்போஸ்தலர்கள் ஆராய்த்தார்கள். மேலும் இந்த நாமம் உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நித்திய ராஜ்யத்தை உருவாக்கும் நித்திய நாமமாக இருக்கின்றது. மேலும் இந்த நாமம் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக நிறைவேற்றி சாத்தானின் அநீதி பிரமாணத்தை அழித்து ஆதி அப்போஸ்தலர்களுக்கு விசுவாச பிரமாணமாக வந்து இக்காலத்தில் ஊரின் துமியும் தந்து பாவம் மரணம் என்பவையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணமாக பரம காணானாகிய 66 ஆகமங்களுக்குள் நம்மை நடத்தும் நித்திய நாமமாக இருக்கிறது. ஆகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்து பிரானோமின் நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோரின் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி செய்து கிறிஸ்து பிரணோமே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனாகவும் சர்வலோக ஆராதனை ஸ்தலமாகவும் ஆக்கினார். ஆமேன். ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த கிறிஸ்து பிரணோமின் நாமத்தை ஆராதித்து வாரத்தில் முதல் நாளில் அப்பம் விட்டு மனமகிழ்ச்சியாய் சகோதர சிநேகத்திலும் கிறிஸ்து பிரணோமின் அன்பிலும் 40 ஆண்டுகள் தரித்திருந்தார்கள். கிபி 70 தானியேல் 9:27 தீத்துராயன் வந்தான். யார் இந்த தீத்துராயன்? ஆதியாகமம் 10:6-11 காமின் வம்சத்து கூஸ். இவன் ஒரு கொடூரமான மந்திரக்காரன். இவனின் குமாரன் தான் நிம்ரோத். இவன் பராக்கிரமசாலியான வேட்டைக்காரன். இந்த கூசின் மரணத்திற்கு பிறப்பு இவனின் மந்திர சக்தி 4 மடங்காக நிம்ரோத்துக்குள் இறங்கியது. இவன் சினேயார் தேசத்தையும் அதை சுற்றியுள்ள பட்டணங்களையும் நினிவே பட்டணத்தையும் அதை சுற்றியுள்ள பட்டணங்களையும் அரசாண்டான். கடல் கடந்து போய் ரோமாபுரியிலும் தன் ராஜ்யத்தை நிறுவினான். இவனுக்கு அநேக மனைவிகளும் அநேக பிள்ளைகளும் உண்டு. இருந்தாலும் தன் 60வது வயதில் ஓர் உலக பேரழியை வாகம் செய்து மகாராணியாக்கினான். அந்த மகாராணியின் மூலம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு நிம்ரோத் தன்னுடைய அற்புதங்களை செய்யும் மந்திர சக்திகள் அனைத்தையும் அந்த மகாராணிக்கு கற்றுக் கொடுத்து 6 மடங்காக அவளுக்குள்ளும் அந்த குழந்தைக்குள்ளும் நிரப்பிய பிறகு நிம்ரோத் அக்கால முறைமையின்படி மகாராணிக்கு தலையில் கிரீடம் சூடி வலது கையில் அந்த அரசாட்சியின் செங்கோலை கொடுத்து இடது கையில் ஆண் பிள்ளையை வைத்து அதன் தலையிலும் ராஜகிரீடம் சூடி ராஜாவாக்கி அந்த உருவத்தை அப்படியே சிலை வடிவில் கொண்டு வந்து தாயும் மகனுமாகிய அந்த சிலைக்குள் தான் மந்திர சக்தியால் அற்புதங்களை செய்யும் ஆவிகளை இறக்கி தன் ராஜ்யமங்கும் அந்த சிலைகளை வைத்தான். அந்நாட்டு மக்கள் இந்த சிலைக்கு முன்பாக நின்று வழிபட்டு தங்கள் விண்ணப்பங்களை சொன்ன மாத்திரத்தில் அந்த அற்புதங்களை செய்யும் ஆவிகள் ஒரு வினாடியில் அந்த விண்ணப்பங்களை நிறைவேற்றியதால் அந்த சிலை வணக்க வழிபாடு ஒவ்வொரு வீடுகள் தோறும் நுழைய ஆரம்பித்தது. இந்த நிகழ்ச்சியால் மற்ற மனைவிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த மகாராணியையும் அந்த குழந்தையும் கொலை செய்ய சமயம் பார்க்கும் பொழுது தன்னுடைய மெய்காப்பாளர்கள் மூலமாக திரளான செல்வத்துடன் அந்த அற்புதங்களை செய்யும் சிலைகளையும் சேர்த்து ரோமாபுரிக்கு அனுப்பிவிட்டான். அந்த மகாராணிக்கு கிரீடம் சூடி ரோமாபுரியை ஆட்சி செய்ய வைத்தான். ரோமாபுரியிலும் இந்த சிலை வணக்க வழிபாடு முறைமைகளை 100 மடங்கு அதிகமாயின. அதன் பிறகு மற்ற பிள்ளைகள் நிம்ரோத்தை அவன் தேசத்திலே கொலை செய்து விட்டார்கள். அந்த மகாராணியின் மறைவுக்கு பிறகு அந்த மகாராணியின் குமாரன் ஆட்சி ரோமாபுரி அரசாண்டான். அந்த ராஜகுமாருடைய பெயர் தான் இயேசு. இந்த நாமம்தான் தீத்துராயனின் முன்னோர்களின் ராஜகுல நாமம். இந்த தீத்துராயன் தானியேல் 9:27 மத்தேயு 24:15 எருசலேமில் வந்து இஸ்ரவேலர்களையும் ஆதி அப்போஸ்தலரை சிதறடித்து மத்தேயு 24:1-2 தேவாலயத்தின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடித்து போட்டு தானியேல் 12:11 அன்றாட பலியை நீக்கி ஆதி அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த ஆவியால் அருளப்பட்ட 27 ஆகமங்களையும் பறித்து தன்னுடைய கன்னி பூசாரிகளுக்குள் இருந்த வெளிப்படுத்தல் 16, 13, 14 அற்புதங்களை செய்யும் ஆவிகளின் ஆலோசனையின்படியும் ஆதி அப்போஸ்தலர்கள் ஆராதித்த கிறிஸ்து பிரணோமின் நாமத்தை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் தங்கள் முன்னோர்களின் நாமமாகிய ராஜகுல நாமமாகிய இயேசுவின் நாமத்தை இடைச்சொருளாக சுருகி வலுக்கட்டாயமாக இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய வைக்க
மேற்படியான அற்புதங்களை செய்யும் ஆவிகளை கொண்டு அவனுடைய கன்னி பூசாரிகளை கொண்டு திரளான கூட்டம் மத்தியில் யோர்தான் நதிக்கரையில் இயேசு என்ற நாமத்தில் தானே முதல் நபராக ஞானஸ்நானம் எடுத்தான். அந்த கன்னி பூசாரி தீத்துராயன் தலையில் கையை வைத்தவுடன் அங்கு அற்புதங்களை செய்யும் ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்த அடுத்த நாடில் இந்த அபிஷேகம் மரண மாம்ச அத்தனை பேர்களுக்கும் ஊற்றப்பட்டு ஆவியில் நிறைந்து அசுத்தாவில் நிறைந்து அங்கு அந்நிய பாசைகளை பேச ஆரம்பித்து தீர்க்க தரிசனம் சொல்ல அத்தனை பேர்களும் அங்கு இருந்த லட்சோப மக்கள் பல மாதங்களாக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அங்கு ஒரு குட்டி பெந்தகோஸ்த நாளையை உருவாக்கின. மேற்படியான இந்த ஆவிகள் தங்களையே பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் ஆக்கி கொண்டு மத்தேயு 28:19 உள்ள பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் தந்திரமாக மறுதலிக்க செய்து இயேசுவை கிறிஸ்து என்று வலுக்கட்டாயமாக அறிக்கை செய்யவும் ஆராதிக்க வைத்த தீத்துராயனை வல்லமைப்படுத்தின. வெளிப்படுத்தல் 16, 13, 14 படியான இந்த அற்புதங்களை செய்யும் ஆவிகள் இயேசு என்ற நாமத்தில் அநேக பற்பல அற்புதங்களை செய்ய ஜனங்கள் இந்த நாமத்தை விசுவாசித்து இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார்கள். இந்தப்படி அறிக்கை செய்ய மறுத்தவர்கள் குடும்பமாக கொலை செய்தான். மற்றவர்களை தேசத்தை விட்டு துரத்தி விட்டான். அதன் பின்பு தன்னுடைய கன்னி பூசாரிகளை ஆசாரியர்களாகவும் அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் செய்து தமது படைகளுடன் அனுப்பி ஆதி அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து வேத தேசங்களிலும் உள்ள அனைத்து சபைகளையும் இயேசு என்ற நாமத்திற்கு அடிமையாக்கி விட்டான். இவன் கூட்டமும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்த நாளையும் ஆதி அப்போஸ்தலர்களின் காலத்து பெந்தகோஸ்தே நாளையும் ஒன்றாக இணைத்து இரண்டும் ஒன்றுதான் என நம்ப வைத்தான். அப்போஸ்தலர்கள் எங்களை சேர்ந்தவர்கள், அவர்கள் எங்கள் ரோம அரசாட்சியின் கீழ் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் எங்கள் தாய் சபையை சேர்ந்தவர்கள் என கூறி ஆதி அப்போஸ்தலர்களுக்கு ரோமாபுரியில் சிலை வைத்தான். ஏற்கனவே இருந்த அந்த மகாராணியின் சிலையை மரியாளாகவும் அந்த குழந்தையை கிறிஸ்துவாகவும் இயேசு கிறிஸ்துவாகவும் சித்தரித்து அம்மா இல்லாமலா பிள்ளை வந்தது என கூறி அந்த சிலையின் கீழ் மரியே வாழ்க என்ற வசனத்தை எழுதி அந்த மகாராணியை மரியாளாகவும் அந்த குழந்தையை கிறிஸ்துவாகிய இயேசுவும் என்றான். ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இயேசு என்ற பெயர் ரோம ராஜகுல நாமமாக இருந்தது. இந்த இயேசுவை கிறிஸ்துவாக்கி இந்த ஆராதனை 100 மடங்கு உயரச் செய்தான். உலகம் பூராவிலும் அம்மாவையும் மகனையும் தனித்தனி இரு வணக்க வழிபாட்டு ஆராதனை ஸ்தலங்களாக்கி கொண்டு வர பாடுபட்டான். அதன் பிறகு இந்த நாமம் கிறிஸ்து புருனோமுக்கு முன்னும் பின்னும் அநேக மனிதர்களுக்கு வைக்கப்பட்டது. கிமு 180 சிராக்கின் ஆகமத்தில் பேஜ் நம்பர் 102 சிராக்கின் மகனாக இயேசு என்ற என் பாட்டனராகிய இயேசு, சிராக்கின் மைந்தர் இயேசுவாகிய நான். அப்போஸ்தலர் 13:6 பர் இயேசு, கொலேசியர் 4:11 யுஸ்து எனப்பட்ட இயேசு, இன்று இயேசு அடியான், இயேசு பாதம், இயேசு தயான், கிறிஸ்து தாஸ், கிறிஸ்டோபர், கிறிஸ்டினா என்ற நாமங்கள் பூமியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஜீசஸ் இயேசு என்ற நாமத்திற்கு 5 எழுத்து, அதுவும் எஸ் என்ற எழுத்து 2 இடத்தில் உள்ளது. பரிசுத்த வேதாம் ஆதாரப்படி இந்த நாமம் சிலுவையில் அடிக்கப்பட முடியுமா? மேலும் 2 கொரிந்தியர் 11:3, ஆதியாகமம் 3:18 படி அன்று ஏவாளை வஞ்சித்த அதே ஆவிகள்தான் கடந்த 2000 ஆண்டுகளாக முன்பு தீத்துராயனை கொண்டு கலாத்தியர் 1:6-12, 2 கொரிந்தியர் 11:4, 2 யோவான் 1:7 படி ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கியாத வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு நாமத்தையும் 27 ஆகமங்களில் இடைச்சொல்லாக சுருகி 2 யோவான் 1:9-11 படியான கிறிஸ்து புருனோமின் மூலோபதேசத்தை அறிய முடியாதபடி செய்து முழு உலகத்தையும் மோசம் வைக்கிவிட்டான். மேலும் தீத்துராயன் காலத்திலிருந்து இன்று வரை இந்த இயேசு என்ற நாமத்தில் செயல்படுது வெளிப்படுத்தல் 16, 13, 14 படியான அந்த அற்புதங்களை செய்யும் ஆவிகள்தான். இந்த ஆவிகள் செய்யும் காரியங்கள் 3: ஆவியில் நிறைதல், அந்நிய பாஷை பேசுதல், தீர்க்கதரிசனம் உரைத்தல். இந்த செயலுக்குள் பாவ மன்னிப்போ ரட்சிப்போ உண்டா? இந்த ஆவிகள் கிறிஸ்து புருனோமின் சிலுவை பற்றிய முழு உபதேசமாகிய, அதாவது இதோ அவன் தாய் அவனை பாவத்தில்
கர்ப்பந்தரித்தாள். அவன் துர்க்குணத்தில் உருவானான். 2 பகையை சிலுவையில் கொண்டு சமாதானத்தை நித்திய சுவிசேஷமாக அறிவிப்பான். 3 மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்பவன். 4 தானும் உயிர்த்தெழுந்து மணவாட்டியை தன்னகத்தை உயிர்த்தெழ வைப்பான். 5 கிறிஸ்து பிரணோமின் சிங்காசனத்தை பூமியில் ஸ்தாபித்து உயிர்த்தெழுந்த மணவாட்டியுடன் அரசாட்சி புரிபவன். கிறிஸ்து பிரணோம் தான் மகிமையின் சரீரத்தில் பிரவேசித்து மணவாட்டியை மகிமையின் சரீரத்தில் பிரவேசிக்க வைப்பவன். கிறிஸ்துவின் சர்வலோக ஆராதனைக்கு நாமம் இதுதான். இதை பிதாவாகிய தேவன் எவ்வாறு செய்து முடித்தார் என்பதை பார்ப்போம். கிறிஸ்து பிரணோம் மணவாட்டியை கிரீடமாக சூடி மகிமை சிங்காசனத்தில் அமர்ந்து நித்திய அரசாட்சி புரிபவன். மேற்படியான கிறிஸ்து பிரணோமின் சிலுவை பற்றிய மூலோபதேசம் ஏழையும் அறிய முடியாதபடி செய்து இந்த இயேசென்ற நாமத்தை உற்று பார்க்க வைத்து இந்த இயேசென்ற நாமத்தில் சபை நடத்தவும், இந்த இயேசென்ற நாமத்திலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலும் ஞானஸ்தானம் கொடுக்கவும், திருவிருந்து கொடுக்கவும் வைத்து இயேசு அழைக்கின்றார், இயேசு ரட்சிக்கின்றார், இயேசு விடுவிக்கின்றார், இயேசு உன்னை நேசிக்கின்றார் என கூறி பிற மதத்தவர்களை தந்திரமாகவும் வலுக்கட்டாயமாகவும் மேற்படியான ஆவிகளின் மோடி மஸ்தான் அற்புதத்தின் மூலியமாகவும் மதமாற்றத்தில் ஈடுபடுத்தி உலகம் புறாவிலும் நிக்கோலாய் மத ஸ்தாபன சபைகளையும் அந்த சபைகளில் நிக்கோலாய் மதஸ்த போதகத்தையும் பீலையா உபதேசத்தையும் சதுசேய பரிசேய புலித்தமா உபதேசத்தையும் உபதேச பைபிள் காலேஜுகளையும் சிலுவையில் அடிக்கப்படாது இந்த இயேசென்ற நாமத்திற்கு உருவாக்கி இந்த இயேசென்ற நாமத்தை ஆதாய தொழிலாக்கி பரிசுத்த வேதாமத்தை வைத்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை முழு உலகத்திலும் மோசம் போக்கி உண்மையிலேயே சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் ஆராய்த்த கிறிஸ்து பிரணோமின் நாமத்தை குறிப்பாக கடந்த 2000 ஆண்டுகளாக தள்ளிவிட்டன. ஆனால் இன்று மல்கியா 4:6, வெளிப்படுத்தல் 10:6, வெளிப்படுத்தல் 11:19, ஜகரியா 14 ஏழின்படியான சாயங்கால வெளிச்ச நேரத்தில் ஏசாயா 34:16, 1 கொரிந்தியர் 12:8 படியான ஆராதனைக்குரிய நாமம் கிறிஸ்து பிரணோமின் நாமத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சிலுவையில் அடிக்கப்படாத தவளைகளுக்கோப்பான பிசாசுகளையும் சர்ப்பங்களையும் தேள்களுமாய பிசாசுகளையும் இதா 1:6, ஆதியாகமம் 3:5 படியான தங்கள் வாசஸ்தலத்தை காத்து கொள்ளாது விட்டுவிட்ட ஆண் அந்தி கிறிஸ்துகளும் பெண் அந்தி கிறிஸ்துகளும் நிர்வாண தேவர்களுமாகிய பிசாசுகளையும் வெளிப்படுத்தல் 12:3 படியான 10 மார்க்க அருவி சொருபி சர்வ வியாபி சூரிய சந்திர நட்சத்திர குனிந்து நிமிரும் வேத ஸ்லோக ஆராதனை முறைமைகள் அத்தனையும் 1 யோவான் 3:8 வானமளந்து பொல்லாத சேனைகளாகிய பிசாசுகளின் கிரியைகளை அழித்து நிர்மூலமாக்கி பிசாசுகளை விரட்டி துரத்தி ஆதியாகமம் 3:15 அதன் தலைகளை நசுக்கும்போது இந்த அற்புதங்களை செய்யும் மொத்த அசுத்த ஆவிகளாகிய பிசாசுகள் பயந்து அலறி அடித்து ஓடி ஒளிய இடமில்லாமல் பின்வாங்கி எந்த அழிவிலிருந்து வந்ததோ அந்த சிலுவையில் அடிக்கப்படாத அழிவிற்கே திரும்பி அழிந்தே போகும். இதுதான் அடையாளமும் சத்தியமுமாகும். சகோதரனே, கிறிஸ்து பிரணோம் இந்நாமத்தில் மறைந்திருக்கும் யானும் அறிவாகிய பொக்கிஷமே சிலுவை பற்றிய 7 உபதேசம் என்ற ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணமாகிய இந்த சத்தியம்தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கி மேலும் மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வாம் நித்திய ஜீவனுக்குள் நம்மை நடத்தும் இந்த சத்தியத்திற்கு சாட்சியாக வந்த கிறிஸ்து பிரணோம் தன்னையே சுகந்த வாசனையான ஜீவ பலியாகவும் காணிக்கையாகவும் சர்வலோக பாவத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தார். குமாரனாகிய கிறிஸ்து பிரணோம் நியாயப்பிரமாணத்தை மீறாமலே முற்றிலுமாக நிறைவேற்றி மகா பரிசுத்த நிலையிலேயே கலாத்தியர் 4:5, 3:13, உபாகமம் 21, 23, 22 படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழானார். ஏன் இந்த கிறிஸ்து பிரணோமின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழான இந்த நிலை நம் ஆவியாத்மா சரீரத்தில் தரிக்கப்படும் பொழுது நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மேலானவராகி விடுகின்றோம். இந்த நியாயப்பிரமாணம் இல்லாதபடி நமக்குள் வெளிப்பட்ட தேவநீதி எப்படி 2 கொரிந்தியர் 5:21 படி நாம் இவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த கிறிஸ்து பிரணோம் நமக்காக பெற்றுக்கொண்ட அடையாளத்தை நம் ஆவியாத்மா சரீரத்துக்குள்
தீத்து 3:5, யாக்கோபு 1:18, 1 பேதுரு 1:23, லூக்கா 12:50 படியான ஞானசான முறைமையின்படி, அதாவது சிலுவை மரண பிரசவமாகிய ஞானசான முறைமையின்படி, கையால் செய்யப்படாததாகிய விருத்த சேதனமாகிய மறுஜென்ம முழுக்காம் சத்திய வசனத்தால் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய மனிதனாகிய பரலோக முத்திரையை நம் மரண ஆத்மாவிற்குள் தரிக்கப்படும் பொழுதுதான் நம் மரண ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இதுவே ஆத்ம ரட்சிப்பு அருமையானதாகும். 2 கொரிந்தியர் 4:4 இந்த கிறிஸ்து பிரணவம் மகிமையான நித்திய சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் இருதயங்களிலே பிரகாசமாக இராதபடிக்கும், உங்கள் ஆவிக்குரிய கண்கள் பரிசுத்த வேதாமத்தில் மகத்துவங்களை காண முடியாதபடி செய்து முழு உலக மக்களையும் மோசம் போக்கிவிட்டன. அன்று ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் எந்த கிறிஸ்துவை எதிர்பார்த்து வாழ்ந்தார்களோ அவர்கள் கண்களுக்கு மத்தியில் நின்று 3.5 ஆண்டுகள் ஊழியர் செய்து வரலாறு காணாத அடையாள அற்புதங்களை செய்தும் கடைசியாக அவர்கள் ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்தானா என்று கேட்கும் பொழுது, நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான் என்றார். ஆனால் அவர்கள் காண தவறிப்போய் குமாரனாகிய கிறிஸ்து பிரணவமை அறியாது போனதால் அவர்கள் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் அறிய முடியாதபடி யோவான் 8:44 சத்தியத்தை விட்டு விலகி போனார்கள். ஆனால் இன்று 66 ஆகமங்கள் உங்கள் கரங்களில் இருந்தும் நீங்களும் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் அறிய முடியாதபடியும் அறிக்கை பண்ண முடியாதபடி இந்த நிலையை போக்க என்றென்றைக்கும் மாறாத மகா பிரதான ஆசாரியத்துவம் பெற்ற மெல்கிதேசேக்கின் ஊழியமாகிய இந்த ஊழியத்தை கிறிஸ்து பிரணவம் வெளிப்படுத்தல் 10:6, எசரா 2:63, நெகேமியா 7:65 படியான ஊரின் தும்பியும் கொண்ட ஏழாம் தூதனின் கரத்தில் கொடுத்துள்ளார். ஆமீன். இந்த தூதன் மல்கியா 4:6 2ஆம் கட்ட ஊழியமாகிய பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களுக்கு திருப்புவான். நாம் தான் இக்கால பிள்ளைகள், ஆதி அப்போஸ்தலர்கள் தான் நம் முற்பிதாக்கள். ஆமேன். இந்த மெல்கிதேசேக்கின் ஊழியத்தின் பிரதிதான் உங்கள் கரங்களில் இருக்கின்றது. ஆமேன். இந்த 2000 ஆண்டுகளாக ரட்சிப்புக்குரிய நாமத்தை அறிய முடியாதபடி வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து இளைப்பாறும் ஸ்தலத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் நியாய தீர்ப்பில் நினைவு கூறுவாராக. சரீரத்தில் உயிரோடு இருந்து இந்த கனமான ஊழியத்திற்குரிய டிராக்ஸை படிக்கும் சகோதரியே, சிலுவை பற்றிய 7 உபதேசமாகிய சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்த கிறிஸ்து பிரணவம் உங்களை அழைக்கின்றார். ஏன்? பரம அழைப்பிற்கு பங்குள்ள பரிசுத்த அலங்காரம் தரித்து சிலுவை பற்றிய 7 உபதேசத்திற்குள் உங்களை ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்த. மேலும் வெளிப்படுத்தல் 6:1, 17:8, அதன்படி இந்த நாமம் வெளிப்படுத்தல் 5:1-7 முத்திரிக்கப்பட்ட கர்த்தரின் 7 ஜீவனுள்ள முத்திரைகளை உடைத்து கர்த்தரின் 7 ஜீவனுள்ள முத்திரைகளுக்குள் சென்று கர்த்தரின் 7 ஜீவனுள்ள முத்திரைகளாம் நீதியின் பிரமாணத்தை வலது கரத்தில் ஏந்தியவராய் வெளிப்படுத்தல் 10:1-7 வலது பாத்தை சமுத்திரத்திலும் இடது பாத்தை பூமியிலும் வைத்து கர்ச்சிக்கின்ற சிங்கத்தைப் போல 7 இடிமுழக்கங்களாம் ஜீவனுள்ள ஆவின் பிரமாணமாக வந்து இனி காலம் செல்லாது என கூறி உங்களை இந்த சகரியா 14:7 சாயங்கால வெளிச்ச விதைப்பின் கால ஆரம்பத்தில் ஊரின் திமியும் கொண்ட 7ஆம் தூதன் மூலியமாக கொடுக்கப்பட்ட இந்த கனமான ஊழியத்தில் நீங்கள் பங்கு பெற அழைக்கின்றது. ஆமேன். ஊழியம் கர்த்தருடையது, பங்கு உங்களுடையது. இப்பொழுதும் பரிசுத்த வேதாமத்தை தங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2:38 உள்ள கிறிஸ்து பிரணவமின் நாமத்தில் மறைந்திருக்கும் பரிபூர்ணத்தை பரிபூர்ணமாக அறிந்து இந்த கிறிஸ்து பிரணவமின் நாமத்தை ஆராதித்து இந்த என்றென்றைக்கும் மாறாத மகாபிரதான ஆசாரியத்துவ ஊழியமாகிய மெல்கிதேசேக்கின் ஊழியத்தில் பங்கு கொள்ள தீவிரித்து ஓடோடி வந்து உங்கள் பந்தய பொருளாகிய உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். இன்றைக்கு கிறிஸ்து பிரணவமே
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவா தேவன் என்ற இந்த நோட்டீஸு நான் படிச்சிருக்கிறேன். இதில் உள்ள ரகசியங்களும் மறைபொருளும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து நான் வெளியிட்டு அதுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன். அதை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு புரிந்து கொண்டு இந்த சத்தியத்திற்கு ஓடோடி வாருங்கள் என திரு முன்னோடைய நாமத்தில் உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றேன். ஆமென்.